ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறமா பெயின் இருக்குமா, ஏதாவது ஸ்வெல்லிங் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக லைட்டாக பெயின் இருந்துச்சு. ஆனால் அதுக்காக பெயின் கில்லர்ஸ் எடுக்கணும். பெயின் கில்லர் நான் எடுத்ததுனால எனக்கும் பெயின் எதுவும் அவ்வளோ ரியலைஸ் ஆகல. ஆனால் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆனப்புறம் நம்ம ஸ்கேல்ப்பை க்ளீனாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக சலைன் வாட்டரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க டெய்லி ஒரு 3 times. எதுக்குன்னா நம்ம கிராஃப்ட்ஸ் எல்லாம் ட்ரையாக இருக்கும். அதனால அந்த சலைன் வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ இட் வில் ஹாவ் அ குட் க்ரோத் இன் ஃபியூச்சர். அதே மாதிரி நம்ம பேக் சைடு என்ன இருக்கோ அது நம்ம பெட்டடினில் கிளியர் பண்ணால் நம்மளுக்கு எதுவும் ஆன்டிசெப்டிக் ஆகாது, அது காப்பாற்றும். நான் வந்துட்டு என்னோட 3rd day இதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் கிளைண்ட் கூட வந்துட்டு ஒரு ஹேர்லைன் பிளான் பண்ணி அவரோட சர்ஜரியும் பிளான் பண்ணேன். இஸ் நேம் இஸ் கார்த்திகேயன். அதுக்கப்புறமா அவர் கூட ஒரு லைவும் போனேன். அதுக்கப்புறமா அவர் சர்ஜரி முடிஞ்சப்புறம் ஒரு பாட்காஸ்ட்டும் பண்ணோம். ஸோ டெஃபினெட்லி இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் ஆக்குபைட். பட் அட் த சேம் டைம் நான் ரொம்பவே ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஸ்வெல்லிங் ஆகிற சான்சஸ் டெஃபினட்டாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற ஃபோர்ஹெட்டில் ஒரு ஸ்வெல்லிங் அங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்வெல்லிங் என்ன ஆச்சு, ஸ்வெல்லிங்குக்கு எப்படி நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணேன்றது என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். உங்களுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா எங்கள் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கால் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ டு கெட் யுவர் ஹேர் பேக். தேங்க்யூ.